praise your name, we worship your name. We glorify your holy name, O Father. You're worthy to be praised, you're worthy to be lifted up. We worship you. We adore you, Father. We glorify your name. Glorify thy name, glorify thy name, glorify thy name, glorify thy name, glorify, glorify thy name, glorify thy name. சேர்ந்து பாடுவோம். Glorify thy name in all the இயேசுவே, உம்மை நாங்கள் மைமைப்படுத்தும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலேயும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது உமக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமானது என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிறவர் நீர், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் நீர். இந்த வேளையிலே கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும். உம்முடைய மைமையான பிரசன்னத்தை தந்து இந்த இடத்தை அலங்கரிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் அலங்காரம் உம்முடைய மகிமையப்பா. இந்த ஆலயத்தின் அலங்காரம் உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே. எங்களுடைய நிறைவு உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. அதே நாங்கள் வாஞ்சித்து தேடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. சேர்ந்து பாடுவோம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உங்களுடைய பிரசன்னமே எங்களுக்கு போகும். எத்தனை பேருக்கு இன்றைய காலையில் தேவனுடைய பிரசன்னம் போகும்? உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதுவே எங்களுடைய நிறைவு. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மத்தியிலே மகிமைப்படும். ஹல்லேலூயா. எழும்பி நின்று நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு என்று வாசிக்கிறோம். அவருடைய சமூகம் தான் நமக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா.
பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கிறேன். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து
சமூகத்தில் இருக்கிற இன்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஏன் தேவனிலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் எல்லாமாக நம்முடைய தேவனை தவிர வேறு ஒருவருமே மாறவே முடியாது. இந்த பாடல் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திர வாழ்க்கையில நடந்து வந்த போது தேவன் அவர்களுக்கு செய்த கிரியைகளை விவரிக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிற ஒரு மெய்ப்பனாக இருந்தார், வழிநடத்தி வருகிற ஒரு தலைவனாக இருந்தார். பகலில் வெயில் அவர்களை சேதப்படுத்தாத ஒரு நிழலாக இருந்தார். இரவில் குளிர் அவர்களை சேதப்படுத்தாதபடி அக்கினியாக இருந்தார். அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கிற ஒரு நல்ல தாயை போல இருந்தார். அவர்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி, அவருடைய செருப்பு தேயாதபடி, அவருடைய வஸ்திரங்கள் பழகி போகாதபடி சுமக்கிற ஒரு தகப்பனாக இருந்தார். அவருடைய யுத்தங்களை நடத்துகிற ஒரு யுத்த வீரனாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தார். நான் சொல்லுவேன், தேவன் மாத்திரம் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். ஆனால் நாம் ஒரு சூழ்நிலை நாம் கவலைப்படாமல் தைரியமாய் நாம் முன்னேறி செல்ல முடியும். எல்லாவற்றிலும் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். இதை கால அப்படிதான் தேவன் நம்ம இடத்துல இருக்கணும்னு விரும்புறார். என் எல்லாவற்றிற்கும் நீர்தான் ஆதாரம் ஐயா, என் எல்லாவற்றுக்கும் நீர்தான் காரண கர்த்தர். பக்தனாகிய யோபு, அவன் போன துன்பங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. எந்த மனிதனுடைய இருதயமும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போவதும், அவன் இத்தனை நாள் சம்பாதித்து வளர்த்த எல்லா மிருக ஜீவன்கள் மரித்து போவதும், அடித்து கொண்டு போகப்படுவதும், ஒரு பெரிய வெள்ளம் போல் அவன் வாழ்க்கை முழுவதும் அடித்து செல்லப்பட்ட வெறுமையாய் மாறினது. அவனுடைய சரீரம் அருவருப்பாய் மாறினது. மிகுந்த வேதனையோடு அவன் இருந்தான். ஆனால் அந்த வேதனைகள் நடுவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதிக்க அவனால் ஏன் முடிந்தது என்று சொன்னார். யோபு 42:2 யோபு தைரியமாய் சொல்லுகிறார், தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. என் வாழ்க்கையில என்ன இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை எல்லாம் எனக்கு லாபமாய் மாற்றித்தர உம்மால் மாத்திரம் முடியும். ஆண்டவரே, நான் எல்லா நஷ்டங்களையும் எனக்கு லாபமாய் மாற்றித்தர முடியும். என் வியாதியை நீர் சுகமாக்குகிற வைத்தியர் நீர்தான் ஆண்டவரே. என் வேதனை நடுவில் எனக்கு ஆறுதல் நீர்தான். நம்பிக்கை இல்லாத நேரத்திலே நம்பிக்கை நீர்தான். எனக்கு துணையற்ற நேரத்தில் துணை நீர்தான் ஆண்டவரே. என் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலேயும் என் இயேசுவை மாத்திரம் நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு நாளும் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஒரு நாளும் நான் அசைக்கப்படவே மாட்டேன். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நமக்கு எல்லாமா இருப்பார். ஆனால் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. தொல்லை நிறைந்த இவ்வுலகில துணை இயேசு மாத்திரம். எத்தனை பேர் இதை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? என் எல்லாவற்றுக்கும் இயேசுவே. இந்த பழைய பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் வேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் வேயனும் உபாயனும், நாயனும்
ஹalleluya. இயேசு எல்லாமா இருப்பாரானா அவரை நாம் ஏன் ஆராதிக்க கூடாது? ஏன் ஆராதிக்க கூடாது? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. பாருங்க, ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில், ஒரு தொழிலில், ஒரு பகுதியில் அதிகமாக படித்தவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்கிறோம், எவ்வளோ அவங்கள பாராட்டுறோம். மருத்துவம் அப்படின்ற ஒரே ஒரு ஃபீல்டு தான் மருத்துவம். அந்த ஃபீல்டில் யாராவது வெற்றியாக இருந்து பெரியவர்களாக இருப்பார்களானா, மகத்துவமாக இருந்தால் எப்படி நம்ம அவங்கள பாராட்டுவோம், எப்படி நம்ம அவங்கள புகழ்வோம்? அறிவியலில் யாராவது ஒருத்தர் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தா, அவங்க நடுவில் நம்ம மத்தியில் இருந்தால் எவ்வளோ நம்ம புகழ்ச்சியாக அவங்கள நம்ம பார்ப்போம். நம்முடைய தேவைக்கு உதவுகிற, பணம் கொடுத்து உதவுகிற யாராக இருந்தால் எவ்வளோ நம்ம அவங்கள புகழ்கிறோம், எவ்வளோ நன்றி சொல்கிறோம். நம்முடைய இயேசு யார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். நம்முடைய மருத்துவர் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியஸ்தர் அவர்தான். நம்முடைய ஆறுதல் அவர்தான். நம்முடைய நம்பிக்கை அவர்தான். நம்முடைய பாதுகாவலர் அவர்தான். நம்முடைய போக்குவரத்தில் வழி நடத்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. யுத்தங்களை நம்மை ஜெயிக்க பண்ணுகிறவர் அவர்தான். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர்தான். நம்மை முன்னடத்தி செல்லுகிறவர் அவர்தான். ஒரு தந்தையாக, தாயாக, நண்பனாக, உற்றார் உறவினனாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசு இருப்பாரானால் நாம் தேவனை எவ்வளவாய் நாம் துதிக்க வேண்டும், எவ்வளவாய் துதிக்க வேண்டும். என்னெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, என்னெல்லாம் நீர்தான் ஐயா. ஓ ரபபபப ஷந்தல ரபதுல பௌரியா. நன்றி உள்ள உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Give him some praise. Hallelujah. We worship you. You are my everything, oh Lord. You are my everything. Oh, you are my everything. You are my everything, oh my Lord. Oh, hallelujah. Oh, Ramala Ramashanda. He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave his life for me, made everything new. He is my everything. He is my all. உணர்ந்து பாடுவோம். He is my, come on, sing with me. He is my all. He is my everything, both great and small. He gave his life for me, made everything new. He is my everything. He is my all. சேர்ந்து பாடுவோம். எனதெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறார். எனதெல்லாம் இயேசுவே, என்றென்றுமே. கரங்கள் எடுத்துட்டு அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. 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 என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே. பாடுங்க. என் எல்லாம் நீரே, இயேசுவே. பாடுங்க. என் எல்லாம் நீரே, ஓ என் எல்லாம் நீரே.
எனக்கு நீரே இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, என்னில் ஜீவிக்கிறார். உண்மையாய் சொல்லுவோம், அவரே அவரே என் இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே 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 என் இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, என்னில் ஜீவிக்கிறார். அவரே என் இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உண்மையா உணர்றீங்க இன்றைக்கு காலையில்? என் இயேசுவால் தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். இந்த உலகத்தில் நம்முடைய அஸ்திபாரங்களை எதன் மேல் வைத்தாலும் அது கரைந்து போகும். All foundations will pass away, be it money or wealth or education or jobs or properties. They will all cease, they will all move away. இந்த உலகத்தில் எதை சேர்த்தாலும் ஒன்றுமே நிலைத்திருக்காது. நிலையில்லாத உலகத்தில் நிலையான ஒரு அஸ்திபாரம் இயேசு மாத்திரம்தான். நீர் மாத்திரம்தான் எனக்கு அஸ்திபாரம் ஆண்டவரே. என் எல்லாம் நீர்தான் ஐயா. நம்முடைய இருதயத்தை இயேசுவும் அவருடைய அன்பும் நிறைத்திருக்குமானால் நம்மை போல மகிழ்ச்சியானவங்க இந்த உலகத்தில் ஒருவருமே அல்ல, ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையை நான் சொல்லுவேன், இன்றைய காலையில் இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கிறவரா நம்ம பார்க்கறத விட ஒரு மேலான அனுபவம் இருக்கு. இயேசுவே என் ஜீவனா மாறிட்டாரு, அவரே என்னுடைய ஜீவனா மாறிட்டாரு, என்னுடைய எல்லாமே அவர் தான். அப்படி சொல்றவங்க ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனாக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. He has not only given me life, he is my life. He is my life. Hallelujah. 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 I worship you, Jesus. I praise your name, Lord. Hallelujah. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you. My strength is in you, Lord. My hope is in you, Lord. It's in you. It's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you. In Jesus.
ஜீவன், என் பலன், என் நம்பிக்கை எல்லாமே நீர். ஓ எல்லாமே நீர். Oh, we worship. Hallelujah. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. பாவத்தை நான் வெறுத்தேன், உமக்காய் நான் வாழுவேன். என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. பாடுவோம். என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என்ன நிந்தை நேர்ந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், என் வாழ்விலே இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. இன்பத் துன்ப நேரத்தில், தனிமையின் வேளையில், என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. எத்தனை பேருக்கு எல்லாம் இயேசுவா மாறிட்டார்? He is everything. இந்த காலையில பயங்கரமான ஒரு சோர்வோடு நீங்க வந்திருக்கலாம். நம்பினோர் கைவிட்ட நிலையில, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, வழி தெரியாம ஒரு குழப்பத்தோடு, யாரும் மாற்ற முடியாத வேதனையோடு, நிந்தை முகத்தை மூடி, வெட்கத்தால் நிறைந்து, மனம் நொந்து போய் நீங்கள் வந்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எல்லாம் இயேசுவாக இருப்பார். நீங்க தைரியமா பாடணும். வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, என் தனிமையின் வேளையில் நான் நிந்தையை சுமக்கும் போது, என் பாடுகளின் மத்தியில் என்னோடு கூட என் சிலுவையை சுமந்து வருகிற ஒரு இயேசு இருக்கிறேன். என் துக்கத்தின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடந்து வருகிறவர் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஒரு பயத்தோடு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்க கடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே, இந்த பள்ளத்தாக்கில் எல்லாம் நீர்தான் ஐயா. எனக்கு துணை நீர்தான், என் நம்பிக்கை நீர்தான்.
எல்லாம் நீர்தான். உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே. நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். அநேகர் நம்மிடத்துல நம்முடைய உறவையும் நம்முடைய நெருக்கத்தையும் அநேகர் விரும்புவாங்க. அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். People will like to connect with us because they see something good that will actually bless them, so they will come with us. தங்களுக்கு ஆதாயமா ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்குன்னா, பொதுவான காரியங்கள் இருக்குமானா, பிடித்தது இருக்குமானா, எல்லாவற்றுக்காகவும் அநேக காரியங்களுக்கு அநேகர் மக்கள் நம்மத்தில் வருவாங்க, நம்ம இடத்துல நெருங்கி வருவாங்க, விரும்பி வருவாங்க. ஆனா நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நம்மை தேடி வருகிற ஒரே ஒருவர் உண்டானால் நம்முடைய இயேசு மாத்திரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முப்பத்தெட்டு வருஷம் குளத்தின் அருகில் அற்புதம் கிடைக்காமல் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். 38 முறை, வருஷத்திற்கு ஒரு முறை தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குவான் என்று பார்க்கிறோம். இவன் போகிறதுக்கு முன்பாக வேற யாரோ போயிட்டாங்க. அப்படின்னா 38 முறை அவன் தோற்று போயிருக்கிறான். அவன் சொல்றான், ஒவ்வொரு முறையும் 38 years I've been trying to go inside. 38 தோல்விகளை அடைந்த ஒரு மனுஷன். நான் யோசிப்பேன், அந்த இடத்துல 38 வருஷமா இந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான்னா, இவனுக்கு பின்னால வந்தவங்க எத்தனையோ பேர் அவனை பார்க்காம அவன்கிட்ட இருந்து சுகத்தை எடுத்துட்டு அவன் போயிட்டாங்க, அந்த குளத்துலேருந்து போயிட்டாங்க. ஒருவனுக்கு கூட ஒரு இறக்கம் வரல. இந்த மனுஷன் 38 வருஷமா இருக்கிறானே, இந்த வருஷம் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். யாருக்குமே இறக்கம் வரல. எல்லாரும் தாங்க எப்போ ஓடலாம் அப்படின்னு முடவன் உள்ளே இறங்குறதுக்கு முன்னால் அவங்க காம்பீட் பண்ணிட்டு முன்னாடி போறாங்க. We live in a world of competition even today. முந்தி அடித்து கொண்டு போறாங்க. மற்றவங்க எப்படி போனா பரவாயில்ல, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு முன்னால போறாங்க. ஆனா இயேசு யார் தெரியுமா? தோற்று போய் மற்றவர்களால் கைவிடப்பட்டு என்னை கூட்டு போய் உள்ள விடுறதுக்கு ஒருவன் கூட இல்லைன்னு சொன்னான். ஒரு அப்பா இருந்திருக்க மாட்டாங்களா? ஒரு அம்மா இருந்திருக்க மாட்டாங்களா? உடன் பிறந்தவங்க இருந்திருக்க மாட்டாங்களா? நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்களா? அவனோட ப்ரெடிகமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் நிலைமை எப்படின்னா, அவன் முடவனா இருக்கிறதுனால யாருமே பக்கத்துல வரல உதவி செய்யறது. ஆனா இயேசு அவன்கிட்ட வந்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ என்னை விசுவாசிக்கிறாய்? நிறைய வெளியில மற்றவங்க நம்மகிட்ட பக்கத்துல வர்றதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம நீங்க நிப்பாந்துருக்கலாம். என்கிட்ட என்ன பிரதர் இருக்கு? மற்றவங்க விரும்புறதுக்கு என்ன இருக்கு? மற்றவங்க சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த நிலையில எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசு இருப்பார். என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே, என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே, துன்பையின் நேரத்தில் செகண்ட் ஸ்டான்ஸா, என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே, என்ன நிந்தை நேர்ந்தாலும், என்ன நிந்தை நேர்ந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. எத்தனை பேர் பாட முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே, என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே,
ஃபேமிலியாக வந்தீங்களான்னு கேட்கல, குடும்பமாக வந்திருக்கலாம், ஆனால் மனதளவில் தனியாக இருக்கலாம். ஃபீல் ஸோ லோன்லி, ஃபீல் ஸோ டிஸ்டன்ட். ஒரு பெரிய தனிமையின் உணர்வு. என்னை நினைப்பதற்கு யாரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுங்க, எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. இன்பத் துன்ப நேரத்தில், இன்பத் துன்ப நேரத்தில், தனிமையே வேளையில், என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. இன்பத் துன்ப நேரத்தில், இன்பத் துன்ப நேரத்தில், தனிமையே வேளையில், என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. என்ன நிந்தை நேர்ந்தாலும், என்ன நிந்தை நேர்ந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. பாவத்தை நான் வெறுப்பேன், பாவத்தை நான் வெறுப்பேன், உமக்காய் நான் வாழுவேன், என் வாழ்விலே எல்லாம் நீரே. என் வாழ்விலே எல்லாம் நீரே இயேசுவே. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். He is my everything. He is my everything. I thank you for your presence. Lord, I thank you for your comfort. உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி. நன்றி இயேசுவே. ஆமென். உட்கார்.